ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜீனியஸ் டார்க் நைட் மான்வாவோட 22வது சாப்டர் தான். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாம் பார்க்கலாம், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த மாதிரி புது புது அனிமி மான்வாலாம் வேணும்னா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதுவும் இல்லாம நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓவரா பேசாம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ளே போயிடலாம். போன சாப்டர் எங்க முடிஞ்சிருக்குன்னா, ஹீரோவோட மொத்தமானவே அந்த ஸ்வாட் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஹீரோவும் அவங்க அப்பாவை பார்த்து திட்டிட்டு இருப்பான். ஹீரோ அவங்க அப்பாவும் இந்த ஸ்வாடோட பேர் ஸ்டாம்பிரிங்கர் அப்படி சொல்லியிருப்பாரு. அதோட தான் போன சாப்டர் முடிச்சிருப்போம். இந்த சாப்டர் அதுல இருந்தா கண்டினியூ ஆகுது. சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ அவங்க அப்பாவும் இந்த ஸ்வாடோட பேர் ஸ்டாம்பிரிங்கர் அப்படின்றாரு. ஹீரோவோட மொத்தமானவே அந்த ஸ்வாட் அப்படியே உறிஞ்சு தள்ளுது. ஹீரோவும் முடியாம அப்படியே எத்தி முக்கி நின்னுட்டு இருக்கான். இவன் நிக்கும் போதே நிறைய நோட்டிபிகேஷன் பார் ஓபன் ஆகி அதுலயும் இந்த ஸ்வாடோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லுது. இந்த ஸ்வாடோட பேர் ஸ்டாம்பிரிங்கர், இதோட கேட்டகரி இது ஒரு எக்யூப்மெண்ட் டைப். அதுவும் இல்லாம இதோட கிரேட் வந்து இன்டர்மீடியட்ல இருந்து அட்வான்ஸ் ஆல இதால க்ரோ ஆக முடியும். இந்த ஸ்வாடோட ஸ்பெஷல் எஃபெக்ட், நீங்க ஒரு தடவையும் இந்த ஸ்வாட வச்சு எனிமியை கில் பண்ணீங்கன்னா அது உங்க மானவ அப்சர்வ் பண்ணி அதோட ஸ்டேட்ஸா மாத்திக்கும். ஹீரோவும் அதை பார்த்துட்டு என்னது ஏன் மானவ உறிஞ்சு அது ஸ்டேட்ஸா மாத்திக்குமா? பிளேயர் கிட்ட இருந்து அதிக அமௌண்ட் ஆஃப் மானவ அதை அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் அதோட பவர் அன்லாக் பண்ணி ஃபுல் பவரையும் வெளியே விடும். ஹீரோவும் இந்த மாதிரி டைம்ல இந்த இன்ஃபர்மேஷன் இப்ப எனக்கு தேவையே இல்ல, அவளால அந்த கத்தியை பிடிக்கவே முடியல. ஹீரோ கையெல்லாம் அப்படியே நட்டுங்குது. இன்னொரு நோட்டிபிகேஷன் பார்லயும் உங்க உடம்புல இருந்த மொத்தமானவும் கம்ப்ளீட்டா ட்ரெயின் ஆயிடுச்சு, அதனால இது எனர்ஜி சோர்ஸை நாங்க மாத்த போறோம் அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் எதை மாத்த போறாங்கன்னு ஒன்னும் புரியாம பேன் பாக்குறான். பிளேயரோட லைஃப் ஃபோர்ஸை நாங்க மானாவா ஃபோர்ஸ்ஃபுல்லா கன்வெர்ட் பண்றோம்னு வருது. ஹீரோவும் ஒன்னும் புரியாம பாத்துட்டு இருக்கான். பிளாக்கா வந்துட்டு இருந்த மொத்தமானவும் அப்படியே ரெட் கலரா மாறுது. சிஸ்டமோட விண்டோலயும் உங்க லைஃப் ரொம்ப சீக்கிரமாவே கம்மி ஆயிட்டு வருது அப்படின்னு வருது. ஹீரோக்கும் இங்க என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அவன் அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி நிக்கிறான். என்னால இதுக்கப்புறமும் இதை தாக்கு பிடிச்சு நிக்க முடியாது, நான் இப்பவே இதை விட்டாகணும். ஆனா பிரச்சனை என்னன்னா என்னால இந்த ஸ்வாட கீழே விட முடியல. அடச்சா, ஹீரோ இப்படிலாம் நினைச்சிட்டு அந்த ஸ்வாடையே புடிச்சிட்டு இருக்கான். ஸ்வாடோட கலரும் ரெட் கலர்ல மாறுறது ஹீரோ அவங்க அப்பா பார்த்துட்டு, ஸ்டாம்பிரிங்கர் இது எந்த மாதிரியான ஒரு ஸ்வாடுனா இது ஒரு மேஜிக் ஸ்வாட். அதுவும் இல்லாம இது யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ட்ரெமெண்டஸான பவரை தரும். அதுவும் இல்லாம இதை யார் வச்சிட்டு இருக்காங்களோ உங்களுக்கு பெரிய பிரச்சனையும் தரும். ஃபர்ஸ்ட் பேட்ரியாக தான் இந்த ஃபேமிலியை பில்ட் பண்றதுக்கோசரம் இந்த ஸ்வாட யூஸ் பண்ணாரு. என்னவா இருந்தாலும் சரி, இந்த ஃபேமிலி ஒரு ரெப்யூட்டேட்டட் டார்க் ஃபேமிலி ஆனதுக்கு அப்புறம் இந்த ஃபேமிலியில வந்த யாராலையுமே இந்த ஸ்வாட ப்ராப்பரா வீல் பண்ண முடியல. இப்படிலாம் அந்த ஸ்வாட பத்தி சொல்லிட்டு ஹீரோ அவங்க அப்பாவை காட்டுறாங்க. ஹீரோ அவங்க அப்பாவும் ஹீரோவை பார்த்துட்டு 10 பேர்ல 9 பேர் இந்த ஸ்வாட தொட்ட உடனே மயக்க போட்டு விழுந்துருவாங்க. அவங்க பாடியில இருந்து மொத்தமானவும் எக்ஸாஸ்ட் ஆகுறதுனால 10 நிமிஷம் இந்த ஸ்வாட பிடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். அதுவும் இல்லாம என்னாலேயே முக்கி திணறி 1 மணி நேரம் தான் இந்த ஸ்வாடையே பிடிக்க முடியும். ஹீரோ அவங்க அப்பாவும் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது மறுபடியும் பேக்ரவுண்ட்ல ஆனா ஒரு ஆர்டர் கொடுத்தாருன்னா மானவ கொஞ்சம் கூட கண்ட்ரோல் பண்ண தெரியாத ஒரு பையன் கிட்ட இந்த ஸ்வாட கொடுத்தாரு. அதுவும் இல்லாம ரீசெண்டா நடந்த விஷயம், ஒரு மெய்ட காப்பாத்துறதா இருந்தாலும் சரி, நடுவுல நடந்த எல்லா விஷயத்திலயும் இந்த ஃபேமிலியில நாக்ஸ் ஒரு பெரிய வேலையை பார்த்திருக்கான். அப்படியே அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓவரை கட் பண்ணிட்டு ஹீரோ அவங்க அப்பாவும் அவன் வளர்ந்துட்டு இருக்கான். எதிர்பார்த்ததை விடவே அதிகமா. மேபி அவங்க கிட்ட ஸ்வாட் எம்பரர் ஆகிறதுக்கு டேலண்ட் இருக்கலாம். அந்த விஷயத்துக்காக தான் அவனை டெஸ்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். இவன் மட்டும் 10 நிமிஷத்துக்கு மேல அந்த ஸ்வாட அவன் கையில வச்சிருந்தானா நாக்ஸ் தான் நம்ம ஃபேமிலியோட ஹிஸ்டரியிலேயே ஒரு கிரேட் பேட்ரியாக்கா இருப்பான். அதுவும் இல்லாம அவன் என்னையே ஒரு நாள் சர்பாஸ் பண்ணுவான். ஹீரோ அவங்க அப்பாவும் இதெல்லாம் மனசுல நினைச்சிட்டு இருக்கும்போது ஹீரோவால சுத்தமா முடியல. அந்த ஸ்வாடெல்லாம் கீழே சொருவிட்டு அப்படியே முடியாம நின்னுட்டு இருக்கான். ஹீரோ அவங்க அப்பாவும் இப்படி பண்ணா மட்டும்தான் அவனால என்ன கொல்லவே முடியும். ஹீரோவும் அப்படியே ஹீரோ அவங்க அப்பாவை பார்த்தா ஹீரோ அவங்க அப்பாவும் நான் நினைச்ச மாதிரியே தான், நீ உன் மொத்த ஸ்ட்ரென்த்தையும் ஹைட் பண்ணி வச்சிருக்க. ஹீரோவும் எதுவும் தெரியாம சமாளிக்கிற மாதிரியே, நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஹீரோ 10 நிமிஷத்துக்கு மேல அந்த ஸ்வாட புடிச்சிட்டான்றதுனால ஹீரோ அவங்க அப்பாவும் இனிமே இந்த ஸ்வாட் உனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க அப்பா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோவால சுத்தமா முடியல. இவனும் கீழே உட்காந்துட்டு அடச்சா, நீங்க போறதுக்கு முன்னாடி நீங்க உறிஞ்ச மொத்த லைஃப் ஃபோர்ஸையும் என்கிட்ட கொடுத்துட்டு போங்க அப்படின்னு மனசுள்ளே கடந்து கதறான் ஹீரோ. அப்படியே கட் பண்ணி ஒரு 3 நாள் கழிச்சு அந்த சேடனுக்கு எல்லாம் கிளம்புறனாலதான் காட்டுறாங்க. மண்டையும் நான் எடுத்துட்டு வரதுக்கு நிறைய பொருள் இருந்தது, நல்ல வேலை நம்ம கிட்ட இந்த டிமென்ஷனல் பவுச் இருக்கவே, எல்லா பொருளையும் அது உள்ள வச்சாச்சு அப்படின்ட்டு இவனும் சந்தோஷமா ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கான். ஹீரோவும் இது எதையுமே கண்டுக்காம அவன் பட்டு பேன் உட்காந்துட்டு இருக்கான். மண்டியோ ஹீரோவை பார்த்துட்டு அவர் இந்த சப்ஜுகேஷன் போறதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. மாஸ்டர் பாக்குறதுக்கு ஏன் இன்னைக்கு ரொம்ப பேட் மூட்ல இருக்க மாதிரி இருக்காரு? இவன் இதெல்லாம் நினைச்சிட்டு பின்னாடி உட்காந்துட்டு இருந்தா ஹீரோவும் முன்னாடி உட்காந்துட்டு ஸ்டாம்பிரிங்கர் இல்லாம வேற பல ஐட்டமும் தியோ என்கிட்ட கொடுத்தாரு. ஆனா அதுக்குன்னுலாம் அவருக்கு நான் நன்றி கடனா இருக்க முடியாது, ஏன்னா என்கிட்ட இருந்து அவர் அவ்வளவு லைஃப் ஃபோர்ஸை உறிஞ்சிட்டாரு அப்படின்ட்டு ஹீரோவும் கான்ல உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோவும் எதிரில் எதையோ நோட் பண்ணிட்டு ட்ரெயின் நான் நினைச்சதை விட நிறைய பொருள் அவன் எடுத்துட்டு வந்திருக்கான். ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே முன்னாடி ஹீரோ அவங்க அண்ணனை காட்டினா, மான்ஸ்டரை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, நான் மான்ஸ்டரை பத்தி நிறைய அகாடமில படிச்சிருக்கேன், அவனும் ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கான். ஆஹான்னு நான் அவன் கூட வரணும்னா அவன் என்கிட்ட ஒரு கண்டிஷன் போட்டான், அவனோட பொருள்லாம் நான் தூக்கிட்டு வரணும்னு. இது கொஞ்சம் பிரச்சனை தான், ஆனா எப்படி இருந்தாலும் நான் அவனை யூஸ் தான் பண்ண போறேன் அப்படின்ட்டு ஹீரோ மனசுள்ளே யோசிக்கிறான். இவன் இப்படி யோசிச்சுட்டு நிக்கும் போதே இட்ஸ் ஓவர் அப்படின்றாங்க. ஹீரோவும் யாருன்னு திரும்பி பாக்குறான். தூரத்துல யாரோ 2 பேர் நின்னுட்டு, கண்டிப்பா சொல்றேன் அது அந்த வழி இல்ல, இப்படிக்காதான் போகணும், இல்ல இப்படிதான் போகணும் அப்படின்னு 2 பேர் தூரமா நின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கும்பல்லையும் அதுக்குள்ள அவங்க எந்த வழியா போகணும்னு மறந்துட்டாங்களா? இப்படியே போச்சுன்னா நம்ம எப்பதான் போய் சேர்றது? ஹீரோ அவங்க அண்ணனும், ரான் நீ என்கிட்ட என்ன சொன்ன, அந்த இடத்துக்கு போறது ரொம்ப ஈஸி, நம்ம கண்டிப்பா அங்க போயிடலாம்னு சொன்னதானே? அதை கேட்டு அந்த
ராணுன்றவனையும் என்ன மன்னிச்சிருங்க, ஏன்னா நான் இந்த வழியா இதுக்கு முன்னாடி போனதே இல்ல அப்படின்றான். இவன் யாருன்னு பார்த்தா இந்த நைட் ஆர்டரோட கேப்டன் ரான். ட்ரெயின் இவனை ரெக்ரூட் பண்ணிக்கிறான். பச்சை மண்டையும் யங் மாஸ்டர் நம்ம என்ன தொலைஞ்சு போயிட்டோமா அப்படின்னு ஹீரோவும் இடியட்ஸ்ன்றான். சொன்ன உடனே பச்சை மண்டியோ இவ்வளவுதான் திட்டுறாங்கன்னு நினைச்சு யங் மாஸ்டர்னு உடனே நான் ஒன்னும் உன்கிட்ட பேசல, எதிரில இருக்கானுங்களே அந்த பஃபூன்ஸ் கிட்ட தான் அப்படின்ட்டு பின்னாடி நின்னுட்டு இருந்த ஹீரோவும் முன்னாடி போயிட்டு பிரதர் இதை பார்க்கும்போது இந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது ஹீரோ அவங்க அண்ணனும் இது உன் வேலை இல்ல, நாங்க இதை பாத்துக்கிறோம். இதை கேட்டு ஹீரோவும் நீங்க எப்படி போகணுன்ற வழியே மறந்துட்டீங்க அப்படின்றான். அதை கேட்டு ஹீரோ அவங்க அண்ணன் காண்டாயி நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன் இது ஒன்னும் பிரச்சனை இல்ல. இவன் அப்படி கத்தும் போது ஹீரோவும் என்னால உங்களை வெளியே கூட்டு போக முடியும். ஹீரோ சொன்னது கேட்டு ஹீரோ அவங்க அண்ணனும் இவன் வாழ்க்கை ஃபுல்லாவே இவன் மேன்ஷன்ல மட்டும் தான் வாழ்ந்தான், ஆனா இவன் எங்க எல்லாரையும் வெளியே கூட்டு போயிடுவானா? ஹீரோ அவங்க அண்ணன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோவும் என்ன உங்க பாத் ஃபைண்டரா நீங்க ஹையர் பண்ணுங்க, எனக்கு இந்த விஷயத்துல நிறையவே டேலண்ட் இருக்கு, அதுவும் இல்லாம நம்ம ஃபேமிலி எல்டர்ஸே இந்த விஷயத்துக்காக பாராட்டி இருக்காங்க. ஹீரோ அவங்க அண்ணனும் என்னது எல்டர்ஸ் உன்னை பாராட்டினாங்களா? பச்சமண்டியும் ஒரு பச்சையா புழுறாரு. ஹீரோ அவங்க அண்ணனும் அந்த இடத்துக்கு லேட்டா போறது ஒரு பிரச்சனையா தான் இருக்கும், ஆனா நாக்ஸ் மட்டும் இந்த விஷயத்துல ஃபெயில் ஆயிட்டானா, இவன் மட்டும் அப்படி ஃபெயில் ஆனானா இவன் கான்பிடன்ஸை நான் மொத்தமா கீழே எடுத்துட்டு வந்துருவேன் அப்படின்னா சரி, இது கொஞ்சம் பேட் ஐடியாவா இருந்தாலும் அங்க கொஞ்சம் லேட்டாவே போனாலும் இவன் கான்பிடன்ஸை என்னால உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க அண்ணனும் நீ அவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்கனா சரி அப்ப நீயே எங்களை லீட் பண்ணு அப்படின்னு இவன் மனசுல யோசிச்சு ஏதோ பிளான் போட்டான் போல, அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுட்டு ஹீரோ சிரிச்சுட்டு அங்க இந்த வழியா தான் போகணும்னு கூட்டு போறான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காட்டுறாங்க எங்கேயோ கேம்ப் போட்டுக்கிறானுங்க போல இவனுங்க எல்லாம். ஹீரோ அவங்க அண்ணனும் இவங்க எல்லாரையும் பார்த்து திட்டிட்டு இருக்கான். அவன் எப்படி இந்த வழியை இவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சான்? இந்த சவுத்துல அதிகமா எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இடம் இது. ஈவன் ட்ரைனி கார்டு கூட இந்த இடத்துல இருந்து வெளியே போறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவான், ஆனா அவன் மட்டும் எப்படி இதை பண்ணான்? நீங்க என்ன இதை என்ன நம்ப சொல்றீங்களா? அவன் ரொம்ப சீக்கிரமாவே இந்த வழியை கண்டுபிடிச்சிட்டானு, இந்த மாதிரி விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஹீரோவும் அவங்க அண்ணன் பேசுறதெல்லாம் ஓரமா நின்னு கேட்டுட்டு இருக்கான். கேட்டு ஹீரோவும் எனக்கு ஆல்ரெடி இந்த வழி தெரியும், அதுவும் இல்லாம இது ஒரு ஈஸியான டாஸ்க், பல தடவை இந்த கேம் விளையாடின ஒரு பிளேயரா, அதுவும் இல்லாம இந்த சாடியான்ன்ற இடம் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஹப், 100 தடவைக்கு மேல நான் இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருக்கேன். இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது பச்சை மண்டியை யங் மாஸ்டர் நாக்ஸ் இங்க எப்படி இந்த வழியை இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சீங்க? ஹீரோவும் எப்படி இதை கண்டுபிடிச்சேன்னு அவகிட்ட சொல்றான். ஹீரோவும் இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா நம்ம வர வழியில நீ தரைய பாத்தியா, இவனும் என்னது தரையா அப்படின்னு கீழே கொஞ்சம் பார்த்தா நிறைய கிளாஸ் வச்சு கோடு போட்ட மாதிரி இருக்கு. நீ இப்ப பாக்குறதுதான் ஓவல் பியரோட ஃபெதர்ஸும் அதோட ஃபுட் பிரிண்டும் இவனுங்க ஆந்தையும் கரடியும் மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒன்று செஞ்சு வச்சிருக்கானுங்க. ஹீரோவும் அது ஒரு மான்ஸ்டர், அதுக்கு பியரோட பாடியும் ஆந்தையோட தலையும் இருக்கும், அது அதிகமா சவுத்துல மட்டும் தான் வாழும், அதுவும் இல்லாம அது சேடனோட சவுத் பார்டர் தான் அதிகமா நம்மளால பார்க்க முடியும், அதோட ட்ரேஸை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம ஈஸியாவே சேடனுக்கு போயிடலாம். ஹீரோ சொன்னது கேட்டு இவனும் ஷாக் ஆயிட்டு இது உண்மையாலேயே நல்ல விஷயமா, நம்ம இந்த ஓவல் பியர் இருக்கிற இடத்துல கேம்ப் போடுறது, அதை பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத, அதுக்கு நெருப்புனா பயம், அதுவும் இல்லாம நிறைய பீப்புள் இருக்க இடத்துக்கு அது எப்பவுமே போகாது. ஹீரோ இதெல்லாம் சொல்றது கேட்டு நிறைய பேரு அதை கேள்விப்பட்டேன் யங் மாஸ்டர் நாக்ஸ் சேஞ்ச் ஆயிட்டாருன்னு. யோசிச்சு பார்த்தா யங் மாஸ்டர் நாக்ஸ் செகண்ட் மாஸ்டரோட ரொம்பவே பெட்டரான ஒரு ஆளா இருக்காரு, அதுவும் இல்லாம செகண்ட் யங் மாஸ்டர் இத்தனைக்கும் அகாடமில படிச்ச ஒரு ஆளு, இவனுங்களும் வாய மூடு அப்படின்றானுங்க. இவனுங்க இப்படி பேசிட்டு இருக்கிறத கேட்டு ஹீரோ அண்ணனும் செம காண்டா வரான். ஹீரோ அண்ணனும் சைட்ல திரும்பி ஆட்ஸும் ஆலனோ இவங்க கிட்ட தானே தோத்து போனா நீ என்கிட்ட சொன்ன, சைட்ல இருந்தவனோ ஆமா யங் மாஸ்டர் அப்படின்றான். இவன் யாருன்னு பார்த்தா கிரேனோட பட்லர் தான் இவன். ஹீரோ அண்ணனும் நாக்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு நான் பாக்கணும். ஹீரோ அண்ணன் சொன்னவனே பட்லரும் மூஞ்ச வில்லத்தனமா வச்சுட்டு அந்த விஷயம் நடக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு பக்காவான ஐட்டம் இருக்கு அது அப்படின்ட்டு ஏதோ ஒரு பேக் எடுத்து காட்டுறான். அதை பார்த்துட்டு ஹீரோ அண்ணனும் வில்லத்தனமா சிரிக்கிறான், ஏதோ பண்ண போறானுங்க இவனுங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ அண்ணனும் எனக்கு தெரிஞ்சு இந்த நைட்டு ஒரு பெரிய நைட்டா இருக்க போது வெயிட் பண்ணு நாக்ஸ் அப்படின்றான். அப்படியே கட் பண்ணி ஹீரோ என்ன பண்றான்னு பார்த்தா ஹீரோவும் அவன் டென்ட்டை தேடி போயிட்டு இருக்கான். அப்படியே நைட் ஆயிடுது, அவனுக்கு ஏத்தி வச்சிருந்த நெருப்பு எல்லாம் ஃபுல்லா ஆஃப் ஆயிட்டு இருக்கு. காடா இருக்க வேண்டியவனும் அவனும் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். ஏதோ ஒரு ஆர்க் அப்படியே மரத்துக்கு நடுவுல நடந்து வருது. இன்டூல இருக்கிற ஹீரோவும் கண்ணை மூடிட்டு இருக்கான். நான் பார்த்தா பையன் கண்ணு மூடல தூங்குற மாதிரி நச்சுன்னு இருக்கான். ஹீரோவும் சுத்தி நடக்கிறதெல்லாம் சென்ஸ் பண்ணிட்டு அது கடைசியா ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு ஹீரோவும் அவன் கத்தி எத்துன்னு எங்கேயோ கிளம்புறான். அதை பார்த்துட்டு பச்சை மண்டியோ யங் மாஸ்டர் நாக்ஸ் ஹீரோவும் என்ன ஆனாலும் சரி இந்த டென்ட்டை விட்டு மட்டும் வெளியே வந்துடாத, நீ இங்கே வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு கிளம்புறான். இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. எபிசோட்ல மீட் பண்ணலாம்.